Hello my dear friends. In starting non-veg start பண்ணனும் பார்க்காதீங்க. இது வந்து Sunday afternoon என்னோட 2 வயசு குழந்தைக்கு Sunday afternoon lunch வந்து என்ன செஞ்சு கொடுத்தேன் அப்படிங்கறத உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நல்ல கமகம நாட்டுக்கோழி பிரியாணி ரெடி ஆயிட்டு இருக்கு. வேணுங்கிற பொருட்கள் எல்லாமே சேர்த்தியாச்சு. தண்ணியும் பாத்தீங்கன்னா இப்ப மெஷர் பண்ணி ஊத்தியாச்சு. இது வந்து பாஸ்மதி ரைஸ் வடிச்சிட்டு நம்ம ஆட் பண்ணி தம் போடுறதோட இருக்கு. சைடுல பாத்தீங்கன்னா பாஸ்மதி ரைஸ் கொதிச்சிட்டு இருக்கு. ஒரு பாதி வெந்துச்சுனா போதும். ஒரு 20 ல இருந்து 30 minutes வந்து தம் போட்டா போதும். நல்ல பலன்னு பாத்தீங்கன்னா நாட்டுக்கோழி பிரியாணி ரெடி ஆயிடும். இப்போ வந்து தம் போட்டாச்சு. அந்த கேப்ல பாத்தீங்கன்னா என்னோட குட்டி பேபிக்காக வந்துட்டு நான் ஆட்டு ஈரல் வறுவல் வந்து செய்ய போறேன். இது சாப்பிடுற குழந்தைகளுக்கு நிறைய பாத்தீங்கன்னா ரத்தம் ஊறும். உடம்பு நல்ல உறுதியா ஆரோக்கியமா வளருவாங்க. அது மட்டும் இல்லாம நோய் எதிர்ப்பு சக்தி இன்கிரீஸ் ஆகும். இது செய்ய ஒரு 10 நிமிஷம் இருந்தா போதும். நான் வந்து குக்கர்ல செய்யலாம்னு இருக்கேன். நல்லெண்ணெய் வந்து 2 ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லது. சின்ன வெங்காயம் ஒரு 4-5 சின்ன வெங்காயத்தை பொடியா நறுக்கி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து நல்ல பாதி வணங்கட்டும். வணங்கினதுக்கு அப்புறமா வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் பாத்தீங்கன்னா குழந்தைகளுக்கு ஜீரண சக்தி இன்கிரீஸ் பண்ணும். அது மட்டும் இல்லாம இம்யூனிட்டி இன்கிரீஸ் பண்ணும். நல்ல டேஸ்டும் கொடுக்கும். நல்லா பாருங்க சூப்பரா வணங்கியாச்சு. இப்போ அடுத்து வந்து குட்டி சைஸ் தக்காளி வந்து நம்ம குட்டி குட்டியா நறுக்கி ஆட் பண்ணிக்கலாம். குழந்தைகளுக்கு பாத்தீங்கன்னா புதுசா ஒரு உணவு வந்து நம்ம குடுக்குறப்ப பாத்தீங்கன்னா நல்லா டேஸ்டா செஞ்சு கொடுங்க. ஏனா அவங்க சாப்பிடுவாங்களா சொல்லிட்டு நம்ம தவமே இருப்போம். அதுல பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்பைஸ் வந்து ஜாஸ்தி ஆயிடுச்சுனா கண்டிப்பா சாப்பிட மாட்டாங்க. காரம் வந்து இல்லாம பாத்துக்கோங்க. இதுல வந்து கொஞ்சமா வந்துட்டு புதினா கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கிறோம். நல்ல நான்வெஜ் ஸ்மெல் வராம நல்லா வந்து ஃப்ரெஷா இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம நல்லா வாஷ் பண்ணி வச்சிருக்க ஆட்டு ஈரல் வந்து எடுத்துக்கலாம். குழந்தைங்க வந்து இது ஈரல் வந்து சாப்பிடுறாங்க அப்படிங்கறப்போ வந்து நீங்க வந்து வீக்லி வந்து ஒரு 2 இல்லனா 3 டைம் வந்து தாராளமா செஞ்சு கொடுங்க. இப்போ அடுத்து பாத்தீங்கன்னா இது டேஸ்ட்காக கொஞ்சமா உப்பு, கொஞ்சமா மஞ்சள் பொடி, நல்லா வறுத்து பொடி பண்ண மிளகு சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா வணக்கிக்கலாம். இது நல்லா வணக்கறப்ப பாத்தீங்கன்னா அந்த உப்பு எல்லாம் நல்லா ஏறும். நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இது வந்து நம்ம பெரட்டல் மாதிரி செய்றோம் அப்படிங்கிறதுனால தண்ணி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா ஆட் பண்ணிக்கோங்க. நிறைய ஆட் பண்ணீங்கன்னா டேஸ்டும் கம்மியாயிடும். ரொம்ப குழம்பு மாதிரி ஆயிடும். அந்த மாதிரி வேண்டாம். கொஞ்சமா தண்ணி விட்டுக்கோங்க. நான் வந்து குக்கர்ல செய்யிறதுனால ஒரு 3 இல்ல 4 விசில் விட போறேன். நல்ல பஞ்சு போல டேஸ்டா வெந்துரும். நீங்க வந்து வாணல்லே செஞ்சுக்கலாம். நல்லா வந்து கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிட்டு சிம்ல வச்சு மூடி வச்சிடுங்க. சூப்பரா வந்து வெந்துரும். இது குக் ஆகிட்டே இருக்கட்டும். அதுக்குள்ள பாத்தீங்கன்னா நம்மளோட நாட்டுக்கோழி தம் பிரியாணி சூப்பரா கமகமன் வாசனையோட ரெடி ஆயாச்சு. பாருங்க எவ்வளவு சூப்பரா வந்துட்டு இருக்கு. இதுல வந்து கொஞ்சமா வந்து கொத்தமல்லி புதினா தழை ஆட் பண்ணிக்கலாம். என்னோட குழந்தை பாத்தீங்கன்னா 1 வயசுக்கு மேல இருந்தே பிரியாணிலாம் சாப்பிடுவாங்க. நான் வெறும் ரைஸ் வந்து பீஸ் இல்லாம வெறும் ரைஸ் வந்து போட்டு கொடுப்பேன். அவங்களே சாப்பிடுவாங்க. ஸ்பைஸ் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்க போர்ஷனா பார்த்து நான் எடுத்து போட்டு கொடுப்பேன். நீங்க வந்து வெறும் ரைஸ்ங்கறப்ப அவங்களே சாப்பிட கொடுங்க. கறி வந்து குடுக்குறப்போ நீங்களே வந்து ஊட்டி விடுங்க. முக்கியமா 1 வயசு 2 வயசுக்குள்ள இருக்க குழந்தைகளுக்குலாம் பாத்தீங்கன்னா ஈரல் ஊட்டி விடுற மாதிரி இருந்தாலும் நல்ல கையில மாவு போல மசிச்சிட்டு தண்ணில டிப் பண்ணி கொடுங்க. நல்லா முழுங்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். நமக்கு சண்டே ஆஃப்டர்நூன் அப்படிங்கிறதுனால குழந்தைகளுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு உடம்புக்கும் நல்ல ஆரோக்கியமா இருக்கும். நல்ல வயிறு ஃபுல்லா சாப்பிட்டாங்கன்னா நல்லா வந்து தூங்குவாங்க. நீங்களும் வந்து பாத்தீங்கன்னா சண்டேஸ்ல நல்லா ரெஸ்ட் எடுக்கலாம். இந்த பிரியாணி வந்துட்டு நான் வந்து குழந்தைக்கு வெறும் பிரியாணி வந்து கொடுத்தேன். அது மட்டும் இல்லாம அவங்க அக்கா சாப்பிடுறப்ப பாத்தீங்கன்னா குட்டி குட்டி பீஸ் வந்து அவளே எடுத்து கொடுத்தா அவன் சாப்பிட்டான். நம்மளோட பிரியாணி ரெடி ஆயாச்சு. இப்போ பாத்தீங்கன்னா ஈரல் வறுவல் எப்படி ரெடி ஆயிருக்குன்னு பார்க்கலாம். நல்ல கமகமன் வாசனையோட அடிபிடிக்காம சூப்பரா பாத்தீங்கன்னா அந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் பாத்தீங்கன்னா ஈரலோட ஒட்டி இருக்கு. இந்த மாதிரி ஒட்டி இருந்தா நல்ல டேஸ்டும் நல்லா இருக்கும். நல்லா பாத்தீங்கன்னா பூ போல வெந்திருக்கு. என்னோட குழந்தைக்கு 2 வயசு ஆகுது அப்படிங்கிறதுனால நான் வந்து குட்டி குட்டி பீஸா வந்து கட் பண்ணி நான் வந்து பிரியாணியோட கலந்து வெச்சனாலே அவன் கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து சாப்பிடுவான். கொஞ்சமா வந்து கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு இத வந்து நான் வந்து தனியா வந்து ஒரு கப்ல வந்து வைக்க போறேன். இது கூட வந்துட்டு நான் வந்து ப்ளைன் பிரியாணியும் வெச்சு கொடுத்தேன். அவங்க வந்து plain பிரியாணி வந்து கொஞ்சம் சாப்பிடுவாங்க. ஈரல் சாப்பிடுவாங்க. இது கூட வந்து நீங்க முட்டையும் வைக்கலாம். அப்புறம் தயிர் பச்சடி வைக்கலாம். நான் அந்த 2 ஏன் வைக்கல அப்படினா முட்டை and தயிர் பச்சடி பார்த்தாலே போதும்.
முட்டையில் இருக்க வெள்ளையை சாப்பிடுவாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தயிர் பச்சடியை வந்துட்டு அந்த வெங்காயம் தயிர் எல்லாம் சாப்பிட ஆரம்பிப்பாங்க. அவங்களுக்கு வந்து பிரியாணி ஈரலும் இருக்கிறதே சுத்தமாக தெரியாது. அதனால் அது ரெண்டுத்தையும் நான் அவாய்ட் பண்ணல. இந்த ஈரல் பார்த்திங்கன்னா ஒரு 4-5 பீஸ் சாப்பிட்டா கூட போதும். ரைஸ் சாப்பிட்லனாலும் பரவாயில்ல, இதில் அவ்வளோ சக்தி இருக்குது. உங்கள் குழந்தைங்க சாப்பிட்றாங்க அப்படிங்கிறப்போ நீங்கள் வந்து ஒரு 2-3 டைம்ஸ் வீக்லி செஞ்சு கொடுங்க, ரொம்ப நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லா பேபிஸ் இருக்க வீட்டுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கமெண்ட்ஸை என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னும் நிறைய வீடியோஸ்க்கு இந்தியன் ஸ்பைசி கிச்சனுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.